இங்க முத்து ஒரு பக்கம் தெளிவான ஒரு பிளானை இங்க ரேகாக்கு போட்டு கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அதை கேட்ட ரேகாவும் சரிண்ணா நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த விஷயம் டைரக்டா நம்ம சிந்தாமணியோட ஹஸ்பண்டுக்கும் தெரிய வருது. சொல்லப்போனா இந்த மாதிரி ரேகா மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் இங்க ரேகாவோட அப்பாவுக்கும் தெரிய வருது. அவரும் சிந்தாமணியை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு மயக்கம் வந்துருச்சான், அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அதை கேட்ட சிந்தாமணியும் இங்க பாருங்க நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் மயக்கெல்லாம் வந்திருக்காது, இது எல்லாமே அந்த முத்துவோட திட்டம் தான், அவன் ரொம்பவே புத்திசாலிங்க, நான் சொன்னல அவன் தான் இந்த திட்டத்தில் இவளை நம்ம பொண்ணை நடிக்க வச்சிருப்பான், இவளை மயக்கம் போடுற மாதிரி மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வச்சு அவளை எப்படியாவது தூக்கிட்டு போயிடலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் ரேகாவும் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் சீக்கிரமாக உங்கள் அடியாட்கள் எல்லாரையும் ரேகாவை பாதுகாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லுவாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் கோபத்தோட எல்லைக்கே போயிட்டு நம்ம பொண்ணு மட்டும் கண்டிப்பாக அந்த சத்யா பைய கூட சேரவே கூடாதுங்க, அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட பேசுகிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணியோட ஹஸ்பண்டும் வேக வேகமாக ரேகாவை பார்க்கறதுக்காக திருப்பதியை பார்த்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே முத்துவும் செல்வத்தை வர சொல்லியிருப்பாரு, அதுவும் செல்வத்துக்கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரும் அந்த ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டில இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மீனாக்கும் கால் பண்ணி மீனா நீ வர வேண்டாம், நாங்கள் போய் ரேகாவை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு முத்து காலை கட் பண்ணிடுவாரு. இன்னொரு பக்கம் இங்கே சத்யாவோட அம்மா தான் இந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும், சத்யாக்கும் சரி மாப்பிளைக்கும் சரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே அவங்களோட இறந்து போன ஹஸ்பண்ட் கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆம்புலன்ஸில் சத்யா நம்ம செல்வம் முத்துன்னு சொல்லி இவங்க 3 பேர் ஏறி சென்னையிலேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் கரெக்டாக அவங்க ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி மீனா தன்னோட 2 வீலரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தினது மட்டும் இல்லாமல் இங்கே டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்க முத்துவை பார்த்து இங்கே பாருங்க இந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக தேவை, எப்படியாவது ரேகாவை வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்கு என்னோட உதவி தேவைப்படும், நான் உடனே வரேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே யோசிச்சு பார்த்த முத்துவும் சரி மீனா உன் வண்டியை ஓரம் போட்டுட்டு நீ வண்டியில் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவும் அடுத்த நிமிஷமே தன்னோட 2 வீலர் எடுத்து ஓரமாக போட்டுட்டு அவங்களும் ஆம்புலன்ஸில் ஏறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் திருப்பதியை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே ஹாஸ்பிட்டலில் ரேகா எப்பவும் போல மயக்க வந்த மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்கே இருக்கிற டாக்டரும் இந்த பொண்ணுக்கு எல்லாமே நல்லா தானே இருக்கு, ஏன் இவங்க மயக்கத்திலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒருவேளை குளுக்கோஸ் கம்மியாக இருக்கலாம், உடல்ல சத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுனால இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நர்ஸ் இவங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டைரக்டா நம்ம ரேகாவுக்கு ஒரு குளுக்கோஸ் ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ரேகாவும் இந்த வலி வேதனைகளை தாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம சர்வே பண்ணாதான் இங்க முத்துவும் சத்யாவும் வருவாங்க, சீக்கிரமா என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஏற்கனவே நம்ம சிந்தாமணியோட ஹஸ்பண்ட் அதாவது நம்ம ரேகாவோட அப்பா அவங்களோட அடியாட்கள் எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதாவது என் பொண்ணோட ரூமுக்கு வெளியில நீங்க எல்லாரும் பாதுகாப்பு நில்லுங்க, ஏன்னா என் பொண்ணு அங்கிருந்து கடத்திட்டு போறதுக்காக அந்த முத்துவும் சத்யாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி ரேகா இருக்க ரூமை பயங்கர பாதுகாப்போட பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க முத்து இன்னொரு பக்கம் மீனா நம்ம சத்யான்னு சொல்லி இவங்க எல்லாரும் ரேகா அமிச்ச அதே லொகேஷன் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே போயிடுறாங்க. ஆனா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ரேகாவை கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு நமக்கு சரியான ஒரு திட்டம் வேணும், ஒரு பிளான் இல்லாம இதை நம்ம பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டா மீனா தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பிடிக்கிறாங்க. முத்து இங்க பாருங்க நான் சொல்றத பண்ணா ஈஸியா நம்ம ரேகாவை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேக வேகமா இங்க மீனா சொன்ன பிளானை இவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீனாவும் என்ன பிளான் சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி போயிட்டு இந்த பக்கம் நர்ஸ் இதுக்கப்புறம் டாக்டர் எல்லாரும் உள்ள போற வழியில என்டர் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற ஆட்கள்லாம் நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு மீனாவும் நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்க நர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களோட எல்லா விஷயத்தையும் சொல்லி அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டியும் சமாளிச்சுட்டு உள்ள வந்துடுறாங்க. வந்து அவங்களும் உள்ள இருக்கிற ஒரு நர்ஸோட ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சொல்லப்போனா இதுதான் மீனாவோட பிளானா இருந்திருக்கு. ஒரு நர்ஸோட வேஷத்துல ரேகாவை பார்க்க போற மாதிரி பார்க்க போய் அவங்கள எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வந்துடலாம் அப்படிங்கறத இவங்களோட பிளான். அதுக்கேற்ற மாதிரி மீனாவும் நர்ஸோட கெட்டப்ல ரேகா இருக்கிற ரூமுக்கு போறாங்க. ஆனா அந்த ரூம் பக்கம் போனாலே தெரியுது பயங்கரமா அடியாட்கள் இருக்காங்க. அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் மீனா யாருங்கிறது தெரியும், முத்து யாருங்கிறது தெரியும். அதனால மீனா நர்ஸ் கெட்டப்ல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா உடனே அவங்களோட பாக்கெட்ல இருந்து ஒரு மாஸ்க் எடுத்து சேஞ்ச் பண்றாங்க. அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு ரேகாவை செக் பண்றதுக்காக அவங்களோட ரூமுக்குள்ள போறதுக்கு தயாராகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அடியாட்கள் இந்த பக்கம் நர்ஸ் வேஷத்தில் இருக்க மீனா ஒரு மாதிரி பார்த்தாலும் நர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க மீனாவும் உள்ள போனதுக்கு அப்புறம் படுத்துட்டு இருக்க ரேகாவை பார்த்து ரேகா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. மீனா தான் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரேகாவும் ரொம்ப சந்தோஷத்தோட நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் இங்க பாரு ரேகா இதுக்கப்புறம் வேற வழி கிடையாது, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு வெளியில போகணும், அதுக்கு முதல்ல உனக்காக நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், சீக்கிரமா அந்த ட்ரெஸ்ஸை நீ மாத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க
நம்ம ரேகா கையில் இருக்க அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டேரக்டா ரேகாக்கும் ஒரு நர்ஸோட கெட்டப்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் மாஸ்க் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போனோன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன காம்பவுண்ட் இருக்கும். அந்த காம்பவுண்டோட கார்னரில் தான் நம்மளோட ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருக்கு. நீ அந்த ஆம்புலன்ஸுக்கு மட்டும் போயிட்டு நீ போய் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானும் வெளியில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனா சொல்லி ரேகாவை ஃபர்ஸ்ட் வெளியில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ரேகாவும் பயந்துக்கிட்டு அந்த வேஷத்தை போட்டுக்கிட்டு கரெக்டாக வெளியில் வருவாங்க. இப்படி அவங்க வெளியில் வரும்போது கரெக்டாக ரேகாவோட அப்பாவும் தன்னோட அடியாட்களை கூட்டிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அப்படி அவர் கரெக்டாக உள்ளே வரும்போது இந்த பக்கம் ரேகா போகிறத அவர் கவனிச்சிருக்க மாட்டார். ஆனால் ரேகா தான் அப்பா வந்துட்டாங்களே இப்போ மீனாவை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் பதட்டத்தோட வேகமாக வெளியில் வந்துடுவாங்க. இப்படி அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அவரும் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் அதே நேரம் உள்ள நர்ஸு கெட்டப்பில் இருக்க மீனாவும் லைட்டாக டோரை திறந்துட்டு சார் பேஷண்ட்டுக்கு நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்கள வெளியில் நிற்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவர் வேற வழி இல்லாமல் வெளியில் நின்றுட்டு இருப்பாரு. அதே நேரம் மீனாவும் என்ன பண்ணுறது, இவர் வேற வந்துட்டாரு, இவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த பக்கம் அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து இங்கே பாருங்கள் சார், இன்னொரு 10 நிமிட்ஸ் கழிச்சு நீங்கள் பொண்ணை போய் பார்க்கலாம், சொல்லப்போனால் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மீனா அங்கேருந்து வேகமாக வெளியில் வராங்க. அப்படி அவங்க வெளியில் வரும்போது இங்கே நம்ம அந்த ஃபைனான்சியருக்கு இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி டவுட் ஆகுது. அப்போது அங்கேருந்து மீனா வெளியில் தள்ளி போகும்போது டக்குன்னு இது யாராக இருக்கும், ஒரு வேளை இது மீனாவாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த நர்ஸை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ மீனாவும் அவர் தன்னை பார்க்குறாரா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கும்போது மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டின அடுத்த நிமிஷமே சிந்தாமணி, அதாவது சிந்தாமணியோட ஹஸ்பண்டும் அங்கே பிடிங்க அந்த மீனா தான் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட அடியாட்களை ஏவி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்ணு ரூமுக்குள்ளே இருக்காளா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரூமை திறந்து பார்த்தா ரூமுக்குள்ளே இங்கே ரேகாவை காணும். அப்போ அந்த மீனா தான் பிளான் பண்ணி என் பொண்ணை இந்த ரூமை விட்டு அனுப்பிச்சிருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவளை பிடிங்க என் பொண்ணு எங்கே இருக்காங்கிறது கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி தாடியால் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களும் மீனாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மீனாவும் அதுக்கு முன்னாடியே வேகமாக அந்த காம்பவுண்டை நின்றுட்டு இருக்க ஆம்புலன்ஸில் போய் ஏறிடுறாங்க. அங்கே ஆம்புலன்ஸில் ஏறின அடுத்த செகண்டு வண்டி தமிழ்நாடை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ரேகாவோட அப்பாவுக்கும் தெரிய வருது. அவரும் விட்டுறக்கூடாது, எப்படியாவது அந்த வண்டியை மடக்கி பிடிச்சி என் பொண்ணை எப்படியாவது அவங்க கிட்ட நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஆம்புலன்ஸை இங்கே சேசிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க பயங்கரமாக சேஸ் பண்ணிட்டு போகும்போது முத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ முத்துவும் மீனா கிட்ட, மீனா நான் சொன்ன மாதிரி நீ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு தானே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும் ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்ட முத்துவும் அடுத்த நிமிஷமே எதை பற்றியும் யோசிக்காம அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுறாங்க. விட்டது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி சத்யாவும் இங்கே ரேகாவும் லவ் பண்ணுறாங்க. அவங்களோட கல்யாணத்துக்கு எதிரியாக அவங்க அப்பா அம்மாவே தடையாக இருக்காங்க. அதனால இந்த ஸ்டேஷனில் வச்சு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்ற மாதிரி நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கோம். இவங்க 2 பேரும் மேஜர் தான் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் சொல்லி இந்த பக்கம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இது தெரியாத சிந்தாமணியோட அப்பாவும் இங்கே ஸ்டேஷனுக்குள்ளே பாஞ்சுக்கிட்டு வராரு. வந்து அவரும் தன்னோட பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து நீ வா முதல்ல, இங்கே எதுக்கு இவங்களோட சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரும் ரேகாவோட அப்பாவை பார்த்து சார் முதல்ல உங்கள் பொண்ணு மேலே இருந்து கையெடுங்க, என்ன உங்கள் இஷ்டத்துக்கு ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணுற வேலை வச்சுக்க கூடாது புரியுதுங்களா, உங்கள் பொண்ணு மேஜர் அந்த பையனும் மேஜர், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாங்க, இதை யாராக இருந்தாலும் தடுக்க முடியாது, நீங்கள் அந்த பொண்ணோட அப்பான்றதுனால உங்களுக்கு இருக்கிறதுக்கு வேணா நான் பர்மிஷன் தரேன், அந்த பொண்ணு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருந்து அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வேணா போங்க, ஆனால் அந்த பொண்ணை வழுக்க டைமைங்கிறது கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் உங்கள் கூட இருக்க அத்தனை பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுக்கு ரேகாவோட அப்பாவும் சார் இவங்க என் பொண்ணை வழுக்க டைமை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சார், என் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் என்னம்மா உன் அப்பா சொல்கிறதா உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு ரேகாவும் இல்லை சார் என் அப்பாவும் என் அம்மாவும் நான் லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி என்னை சென்னையிலேருந்து திருப்பதிக்கு கொண்டு போய் இப்படி ஹவுஸ் அரெஸ்ட் வச்சுருந்தாங்க. இப்போ என்னோட லவ்வர் அதாவது என் சத்யாவோட அவங்க மச்சான் அவங்க அக்கான்னு சொல்லி இவங்க எல்லாரும் தான் என்னை காப்பாற்றி இந்த மாதிரி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இப்போ நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் சார் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்ட அடுத்த நிமிஷமே இன்ஸ்பெக்டர் குறுக்க வந்து டக்குன்னு ரேகாவோட அப்பா கையை தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் ரேகாவை சத்யா கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் இங்கே சத்யாவையும் ரேகாவையும் அங்கே இருக்கிற ஃபைலில் சைன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாலி தான் நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் மீனாவும் தான் கொண்டு வந்த தாலி எடுக்கிறாங்க. அந்த தாலி எடுத்து சத்யா கையில் கொடுக்குறாங்க. சத்யாவும் அதை வாங்கி இங்கே ரேகாவோட முகத்தை பார்த்து லைட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே அந்த தாலியை ரேகாக்கு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் நடக்கவும் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே சிந்தாமணி என்ட்ராகிறாங்க. அவங்களும் சத்யாவுக்கும் ரேகாக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. கோபத்தோட
ரேகாவையும் சத்யாவும் பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சத்யாவோட அக்கா மீனாவும் முத்துவும் இங்க ரொம்ப சந்தோஷத்தோட இந்த கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிந்தாமணி என்ன பண்ண போறாங்க? அவங்க மனசுல இருக்க கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாங்க. அவங்க பண்ண போற விஷயத்தினால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வரப்போற நாளைக்கான எபிசோட்ல நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys.